சிங்கப்பூர்ல இருக்க அந்த அபிவிருத்தி ஏன் இலங்கையில முடியாம இருக்கு? இப்போ நீங்கள் பிரைம் மினிஸ்டரோட தொடர்பாக இருக்கீங்களோ அல்லது டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டரோட தொடர்பாக இருக்கீங்களோ அல்லது பிரசிடென்ட்டோட தொடர்பாக இருக்கீங்களோ அவைக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி கொண்டு போவீங்க. நான் இன்றைக்கு இன்ன வேலைகள்லாம் சேர்ப்போம். அதே இலங்கையா இருந்தா ஒரு 2 மணி நேரம் பார்லிமெண்ட்ல, ஒரு 2 மணி நேரம் பார்லிமெண்ட் கேன்டீன்ல ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஊழல், ஆமா டாப் லெவல் இருந்தாலும் சரி, ஏதோ ஊழல் மோசடியில் மாட்டுப்பட்டா கூட உடனே ஆக்ஷன் தான். லிக்வானி இந்த டைம்ல வந்து ஒரு மினிஸ்டர் லஞ்சம் பண்ணியிருக்கார். அப்போ ஒருக்கா வார்ன் பண்ணியிருக்கார், அடுத்த நாள் சூசைட். இல்லை மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25 தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க மில்டன் கிங்ஸ் முத்தமிழ் மன்றம் நடாத்தும் அறுவடை திருநாள் பொங்கல் 2026 ஜனவரி 17 அன்று நடைபெறுகின்றது. அனைவரும் குடும்பத்துடன் கலந்து இந்த பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். லங்காஸ்ட்ரே நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியோடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகின்றது இன்றைய இந்த நிகழ்ச்சி. காரணம், இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கையை நாங்கள் ஆசியாவின் ஆச்சரியமாகவும் மீண்டும் ஒரு சிங்கப்பூராக மாற்றுவோம் என்றெல்லாம் இதற்கு முன்பதாக இருந்த அரசாங்கங்கள், ஆளும் தரப்பினர் மக்களிடம் கூறி வாக்குறுதி அளித்தார்கள், உறுதிமொழி அளித்தார்கள். ஆனால் நடந்த ஆச்சரியமும் இல்லை, சிங்கப்பூராக மாறவும் இல்லை. சிங்கப்பூர் நாட்டிலே ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது இலங்கையை மாதிரி தான் நாங்கள் இந்த நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும் என்று அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்தவர்கள் தான் சிங்கப்பூர். ஆனால் இன்று சிங்கப்பூர் எங்கு இருக்கின்றது என்று எல்லோரும் வியர்ந்து பார்க்கும் அளவுக்கு சிங்கப்பூர் இன்று வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. ஆகவே என்ன நடந்தது? இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்று பேச போகின்றோம். ஆகவே சிங்கப்பூரில் 16 வருடங்களாக ஆசிரியர் சேவையில் ஈடுபட்டு வருகின்றவர், அதே போல இலங்கையிலும் 16 வருடங்களாக, அதற்கு முன்பதாக சிங்கப்பூர் செல்வதற்கு முன்பதாக ஒரு 16 வருடங்கள் தோமஸ் கல்லூரியில் உயர்தர கணித பாட ஆசிரியராக ஆசிரியர் சேவையில் ஈடுபட்டு வந்தவர் திரு முத்துசாமி ஞானதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் தில்ஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இலங்கையில் நான் பார்த்த விஷயங்கள், சிங்கப்பூரில் நான் பார்த்த விஷயங்கள் என்ன வித்தியாசம்? இலங்கையில் என்னென்ன மாற்றங்களை செய்தார்? மீண்டும் நாங்கள் ஒரு சிங்கப்பூரை விட முடியுமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான். ஆனால் முடியும், முயற்சித்தால் நிச்சயமாக முடியும். எங்கோ இருந்த சிங்கப்பூருக்கு இன்று பாரிய அளவான வளர்ச்சி அடைந்து அபிவிருத்தி அடைய முடியும் என்றால் இலங்கைக்கு எவ்வளவு முடியும். ஆனால் அது யாருடைய கையில் இருக்கின்றது என்பது இந்த நேர்காணல் நிறைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நாங்கள் சொல்வோம் ஆட்சியாளர்கள் தான், அதிகாரிகள் தான் என்று. ஆனால் மக்களுக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இதெல்லாம் நாங்கள் பேசலாம். சிங்கப்பூர் மக்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் என்ன வித்தியாசம்? சிங்கப்பூர் மக்களிடம் நாங்கள் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாங்கள் இன்று பேச போகின்றோம். ரைட். முதல்ல இலங்கையில் உங்களுடைய பிறப்பிடம் எது? ரைட். என்னுடைய பிறப்பிடம் வந்து கொழும்பு. என்னென்னா அப்பா அம்மாவும் டீச்சர்ஸ். அப்போ அவங்க இங்கே ஒர்க் பண்ணின நேரம் நான் இங்கே பிறந்திருக்கிறேன். என்னுடைய ஆரம்ப கல்வி விவேகானந்தா கல்லூரி, கொச்சிக்கடை விவேகானந்தா கல்லூரி ஆரம்ப கல்லூரி. அது பிறகு அப்பா அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சபடியால் யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு இடம்பெயர்ந்து போனாங்க. யாழ்ப்பாணத்தில் ஹார்ட்லி கல்லூரியில் படித்தேன், ஃபேமஸ் காலேஜ். அது பிறகு ஜெஃப்னா யூனிவர்சிட்டி என்ற பண்ணியிருந்தேன், கணிதத்துறையில் தான் படித்தேன். அது பிறகு டிரெக்டாக சென்ட் தாமஸ் காலேஜுக்கு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டீச்சிங் அப்பாயின்மெண்ட். மவுண்ட் ஐனியா சென்ட் தாமஸ் காலேஜ். அங்கே 96 இருந்து 2011 வரைக்கும் A-level மேத்ஸ் டீச்சராக இருந்தேன். பிறகு சென்ட் தாமஸில் இருந்து ஹாக்கி டீமை கூட்டி கொண்டு போனான். 2009 ஹாக்கி மாஸ்டர் இன்சார்ஜாக இருந்தேன். அந்த கூட்டி கொண்டு போனதுக்கு டீம் மேனேஜர் சிங்கப்பூருக்கு ஒரு பாடசாலை விஷயமா கூட்டிட்டு போறீங்க. சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர் ஹாக்கி டூர்னமெண்ட். அப்போ அது கூட்டி கொண்டு போன இடத்துல இப்போ சிங்கப்பூர் சிலபஸை பார்த்தேன். அப்போ ஓரளவுக்கு எங்களால் ஏலும் எங்கள் மெட்ஸோட ஒத்து போகுது. அப்போ நான் இங்கே திருப்பி வந்த பிறகு அப்ளை பண்ணினேன் சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூர் ஒரு 2 வரியில் இமெயில் அனுப்பினாங்க, வி ஹேவ் இனஃப் டீச்சர்ஸ், வி டோன்ட் வாண்ட் ஃபாரின் டீச்சர்ஸ் அண்டு. அப்போ அது ஒரு பெரிய குழப்பமாக போயிட்டுது எனக்கு. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஒரு தனியார் கல்வி நிறுவனத்துக்கு? அப்படியா? இல்லை, கவர்மெண்ட் MOE மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு தான் சிங்கப்பூருக்கு போனோம். ரைட், ஓகே. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணிச்சது இமெயிலில், வி ஹேவ் இனஃப் டீச்சர், வி டோன்ட் வாண்ட் ஃபாரின் டீச்சர்ஸ்ன்னு சொல்லி. அப்போ அது எனக்கு ஒரு தாக்கமாக போயிட்டுது. அப்போ நான் எப்படியும் சிங்கப்பூர் போய் படிப்பிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் விருப்பப்பட்டேன்.
அப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் வாங்க எங்களோட இருங்க, எங்கள்கிட்ட அட்ரஸை போட்டு அப்ளை பண்ணுங்கள், சில நேரம் பாசிபிள் என்று சொல்லி. அங்கே போன அப்புறம் தான் தெரியும் அது காரணம் ஒன்றும் பாசிபிள் இல்லையென்று சொல்லி. ஆகவே இப்போ இந்த விஷயம் தெரியுது. ஆகவே வெளிநாட்டில் வசிக்கின்றவர்கள் யாருக்குமே சிங்கப்பூரிலே ஆசிரியர் சேவையை இலகுவில் பெற்றுக்கொள்ள முடியாது. அதில் முதலாவது காரணம் என்ன, நீங்கள் அங்கத்தையான் ஸ்கூலில் படிச்சீங்களா? இல்லை. அங்கத்தையான் யூனிவர்சிட்டி முடிச்சிங்களா? இல்லை. அங்கத்தையான் என்ஐ முடிச்சிங்களா? இல்லை. அப்போ நீங்கள் யார் எங்களுடைய பிள்ளைக்கு படிப்பிக்கிறது? அதுதான் அந்த கொஷின் மார்க். அப்போ ஸ்கூல் என்வாயன்மெண்ட் தெரியாமல், இங்கத்தையான் டீச்சிங் முறை தெரியாமல், இங்கத்தையான் டீச்சிங் ஸ்டைல் தெரியாமல் நீங்கள் யார் எங்களுக்கு படிப்பிக்கிறது? அப்போ அதுதான் அவங்களோட கொஷின் மார்க். இப்போ லேஸ்லேயே ஒரு தரையுமே உள்ளுக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. ஏதோ ஆண்டவன் கிரியையில் எனக்கு கிடைச்சிடுது. இப்போ அங்கே இருக்கின்ற அரசாங்கம், எங்களுக்கு தெரியும் லீ குவான் அவருடைய கட்சி தான் இன்னமும் ஆட்சியில் இருக்கிறேன். அப்போது இங்கே கூட நம்ம நாட்டில் கூட மீண்டும் இந்த இலங்கையை வந்து சிங்கப்பூரா மாற்றுறதுக்கு இவர்தான் லீ குவான்னு ராஜபக்சக்களை கை காட்டின யுகங்கள் இருக்குது. நம்ம கடந்த காலங்கள் பார்த்துருக்கோம். கடைசியில் அவங்களுக்கு அதை செஞ்சு கொள்ள முடியல. கடைசியில் லீ குவானும் இல்லை, யாருமே இல்லாமல் போனதான் மிச்சம். இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இன்றைக்கி சிங்கப்பூரில் இருக்க அந்த அபிவிருத்தி, அந்த பாரிய வளர்ச்சி ஏன் இலங்கையில் முடியாமல் இருக்குது? இது ஆட்சியாளருடைய பிரச்சனையா இல்லை யாரோட பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு 16 வருஷம் இங்கே இருந்திருக்கீங்க, ஒரு ஆசிரியர் சேவை, அதுக்கு முதல் இலங்கையில் நீங்கள் இப்போ அங்கே ஒரு 16 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க. ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் வெளியில் சொல்லலாம்? ஓகே, இது வந்து ஒரு தனி மனித நற்சிந்தனை, சிறந்த சிறந்த தொலைநோக்கு பார்வை. இப்போ லீ குவான் வந்து முதல் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தது 59ஆம் ஆண்டு. அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் தான் கூட, பிரசிடென்ட் அதுக்கு அடுத்தது. இப்போ அவர் 59ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். மலேசியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே சிங்கப்பூருக்கான பிரைம் மினிஸ்டர். அப்போ அப்படி இருக்க அவர் மலேசியாவிலேருந்து பிரிய விரும்பலை. ஏன்னா சிங்கப்பூரை கொண்டு நடத்தக்கூடிய எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களுமே இல்லை. அது ஒரு மீன்பிடி கிராமமாக இருந்த ஒரு இடம். எந்த ஒரு பில்டிங்ஸோ பெரிய வசதிகள் இல்லை. நீங்கள் 45 வருஷத்துக்கு முதல் உள்ள படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அவர் விரும்பலை. அவருக்கு அடுத்ததாக டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், அவர்கிட்ட பேர் வந்து கோ லீவி சம்திங் லைக் தட். இப்போ அவர் வந்து விரும்புகிறார் மலேசியாவிலேருந்து நாங்கள் பிரிக்கணும்னு சொல்லி. லீ குவான் தான் பிரைம் மினிஸ்டர். அப்போ லீ குவானியோடு அவர் அதை பற்றி கதைச்சிருக்கிறார். லீ குவானி அதுலேருந்து அவர் அதுக்கு துணிவில்லை, அதை எடுத்துக்கொள்றதுக்கு துணிவில்லை. ஆனால் இவர் விரும்புகிறார் இது பிரிய வேணும் என்னன்னு கேட்டால், அது ஒரு மலை நாடு, மலை மக்கள் வசிக்கிற நாடு. இது சைனீஸ் மக்கள். அப்போ ஒரு சிங்கப்பூர் சைனீஸ் 72% சைனீஸ், 15% மலே, 12% இந்தியன்ஸ். அங்கே இந்தியன்ஸ் தான் சொல்கிறது. தமிழ் எல்லாத்தையும் இல்லாதது இந்தியன்ஸ் தான் சொல்கிறது. இப்போ நானும் இந்தியன் தான். அப்போ இவர் இந்த டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அவர் யோசிச்சிருக்கிறார், இந்த சைனீஸ் நாடை நாங்கள் முன்னேற்றணுமெண்டா நாங்கள் பிரியத்தான் வேணுமெண்டு. லீ குவான் அதுக்கு ஒத்துக்கொள்ளலை. ஏன்னா அவர் தூர நோக்கில் இது எப்படி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ இந்த டிப்யூட்டி மினிஸ்டராக இருந்தவர் மலேசியன் கவர்மெண்டோட நல்ல ஒரு உறவில் இருந்தார். அப்போ அவர் அங்கே போய் கதைச்சு இவருக்கு தெரியாமலே இந்த பிரிக்கிறதுக்குரிய எல்லா வேலையும் செய்திருக்கிறார். செய்து அதுக்குரிய சைன் பேப்பர்கள் எல்லாம் தாண்டி பிரிக்க லீ குவானுக்கு அது ஒன்றும் தெரியாது. அப்போ அவர் அதை பிரிக்க அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டுது. அப்போ அவர் முதலாவது அவர்கிட்ட வைஃப் அந்த ஸ்பீச்சில் சொல்லியிருக்க, அவர் 2 தரம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அழுதுருக்கிறார். ஒன்று மலேசியா பிரித்து விட்ட நேரம், 2வது இந்த சிங்கப்பூரை வளர்த்ததில் ஒரு இலங்கை தமிழன் ராஜரட்னம், லயன் ராஜரட்னம் சொல்கிறது, அந்த ராஜரட்னத்தில் செத்த வீட்டில் ஸ்பீச் பண்ணி 2 நாள் தான் அவர் அழுதுருக்கிறார். ரொம்ப இரும்பு மனிதன் சொல்கிறது. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள். அப்போ அவர் இதை ஏற்றுக்கொள்ளிக்க அழுதுருக்கிறார். ஆனால் இதுக்குரிய எல்லா வேலையும் செய்தது டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். அப்போ பிரித்தா பிறகு டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் சொல்லல, அதுகளெல்லாம் தான் செய்து இந்த வேலையில்னு சொல்லாமல் தான் அப்படி தான் தொடங்கினது. அந்த நேரம் இவர் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஆள். அப்படி போய்கொண்டிருக்க ஒரு 2 இயர்ஸ் அப்படி பிறகுதான் உண்மை நிலைமை தெரிஞ்சது, ஏன் பிரிவு வந்தேன். எல்லா சைன் பேப்பர்ஸும் செய்தது இப்படி தான். திடீரென்று மலேசியா பிரித்து விட்டுட்டு அதுக்கு பிறகு இவர் தான் பிரைம் மினிஸ்டர். 7 தடவை பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். எலெக்டடா, மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்டு 7 தடவை பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். 59 இருந்து 89 வரைக்கும். 89ஆம் ஆண்டுக்கு பிறகும் அவர் எலெக்ஷன் கேட்டால் அவர் தான் வருவார்.
அதனாலே அவர் என்ன செய்திருக்கிறார்னா தானே ரிசைன் பண்ணிட்டு தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார் மிஸ்டர் கோ சாக் டாங் அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். இந்த எலெக்ஷன் இல்லாமல் அப்பாயிண்ட் பண்ண அது பிறகு அவர் எலெக்ஷன் இப்போ சிங்கப்பூரில் ஒரு வளமை இருக்குன்னு கேட்டால் ஒரு பிரைம் மினிஸ்டர் யாரை நோக்கி கையை காட்டுறாரோ மக்கள் அவருக்கு ஓட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படியான ஒரு ஆளைத்தான் அவர் கை காட்டுறார். அப்போ கோச்சாங்க கை காட்டினபடியால் அதுக்கு அடுத்த 3 தடவை கோச்சாங் இருந்தவர். இப்போ அந்த நேரம் உண்மையாக அவர் தன்னுடைய மகனே கையை காட்டியிருக்கலாம். மிஸ்டர் லீ அவர் கையை காட்டியிருக்கலாம். அவர் அப்பனுடைய மகன் அவரும் அரசியலில் இருக்கிறார், நல்ல பொசிஷனில் இருந்தவர். ஆனால் அவர் எப்படி இல்லை, அவர் அரசியலில் வளர வேணும் என்று சொல்லித்தான் இவரை கோவா போட்டது. அதோடு அவர் தானாக உழைச்சி பிரைம் மினிஸ்டர் வாரதுண்டா விரட்டும் என்று தான் அவர் சொல்லி அதை கோவா விட்டவர். அப்போ 3 தரம் இருந்தவர். அதுக்கு பிறகு ரிசைன் பண்ணி லிக்வானி இந்த சன்னுக்கு கொடுத்தவர். அவர் பிறகு 5 தரம் இருந்திருப்பார், 5 தடவை இருந்திருப்பார். அந்த சன் திருப்பி ரிசைன் பண்ணி, ஏன்னா மக்கள் அதை அவர்கிட்ட ஃபேமிலியை தான் விரும்புகிறாங்க. அவர் ரிசைன் பண்ணி இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கிற மிஸ்டர் வாங் அவர் கொடுத்துருக்கார். அப்போ அங்கத்தியான ஆட்சி முறை என்னென்னு கேட்டால் 3 விதமான யுக்திகளை அவங்க கையாளுறாங்க. மெரிட்டோக்ரஸி என்றது தகுதியான ஆட்சி. 2வது பிராக்மெட்டிசம், அது நடைமுறைவாதம். ஒவ்வொன்றை நான் விளங்கப்படுத்துகிறேன். 3வது அக்கௌண்டபிலிட்டி. இந்த 3ஐயும் வச்சு கொண்டு தான், அதுதான் அவங்களோட மெயின் டார்கெட். இந்த 3ஐயும் வச்சு கொண்டு தான் எல்லா விதங்களையும் அமர்த்துறாங்க. இப்போ அக்கௌண்டபிலிட்டி என்று சொன்னால் பொறுப்புடைமை. இன்னைக்கு வரைக்கும் லீ குவான் யூ அவங்க கட்சி தான் ஆட்சி. 60 அந்த பிரதான அந்த கட்சி ஆளும் தரப்பினுடைய கொள்கையே அந்த 3 விஷயம் இருக்கு. 3 விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா அவங்க பிடிக்கிறாங்க. அதுல முதலாவது மெரிட்டோக்ரஸி என்றது தகுதி ஆட்சி. அது எப்படி கையாளுறாங்கன்னு சொன்னா 5 விதமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்டாக வர்றாங்களே யூனிவர்சிட்டியில், அதில் ஃபர்ஸ்ட் 5 விதமான டாப்பான 5 விதமான ஆக்களை ஃப்ரீ ஸ்டடீஸில் ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க. எந்தெந்த துறையில் படித்தாங்களோ அந்தந்த துறையில் ஃபாரினுக்கு அனுப்பிட்டு ஃபுல் ஃப்ரீயாக அனுப்பி எடுக்க இப்போ 4 இயர்ஸ் படிக்கணும் இல்லை 3 இயர்ஸ் படிக்கணும்னா, இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு என்னென்னு சொல்கிறது போக்குவரத்து சம்மந்தமான ஒரு இன்ஜினியரிங்கோ என்ன சம்திங். அப்போ நீங்கள் அது சம்மந்தமாக தான் போய் படித்து கொண்டிருக்கீங்க. சரியாக 3 வருஷம் முடியும் உங்களுக்கு லெட்டர் வரும், இன்ன இடத்துல இன்ன பொசிஷனில் உங்களோட ஒர்க் இருக்குன்னு சொல்லி. உங்களுக்குரிய ஆஃபீஸ் எல்லாம் அவங்களே டிசைன் பண்ணி உங்களுக்குரிய ரூம், உங்களுக்குரிய டேபிள், உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. 3 இயர்ஸ் முடிய நீங்கள் திரும்பி இறங்கணும். எக்காரணம் கொண்டும் சிங்கப்பூர் ஆட்கள் இப்படி கவர்மெண்ட் அனுப்பிவிட்டால் அதுலேருந்து மீறி நடக்க மாட்டாங்க, அது கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி அது பெரிய ரிஸ்க்காக போயிடும். அப்போ நீங்கள் 3 வருஷம் முடியும் உங்களோட பொசிஷனுக்கு வருவீங்க. அப்போ நீங்கள் உங்களோட சேரில் இருந்து உங்களோட ஒர்க்குகளை தொடங்கிங்க, உங்களுக்குரிய ஒர்க் பிளான் எல்லாம் தந்துடுவாங்க. அப்போ அந்த துறையில் உங்களுக்கு இப்போ ஃபாரின் நாலேஜ் இருக்குது, சிங்கப்பூரில் என்ன செய்யணுமென்றது உங்களுக்கு தெரியும். பிறகு என்ன செய்வாங்கன்னா மெதுவாக அவங்களோட கேட்பாங்க, உங்களுக்கு அரசியலில் நாட்டம் இருக்காண்டு. இப்போ போக்குவரத்து தான் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள், இப்போ உங்களுக்கு அரசியல் தான் நாட்டணும். அப்போ உங்களை போக்குவரத்து மினிஸ்டரோட கனெக்ட் பண்ணுவாங்க. போக்குவரத்து மினிஸ்டருக்குள்ள அரசியலில் நாட்டம் இருந்தால், நாட்டம் இல்லையென்று சொன்னால் உடனே நீங்கள் உங்களோட வேலையை அப்படியே பார்த்துக்கொண்டு போக வேண்டியது. அரசியல் நாட்டம் இருந்தால் உங்களை போக்குவரத்து மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் மினிஸ்டர்ஸோட கூடுதல் அவங்களுக்கு லிங்க் வரும். அவைக்குள்ள நீங்கள் மெல்ல மெல்ல ஒர்க் பண்ணிக்கொண்டு போகணும். உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் நல்லா வருது, நீங்கள் உண்மையாகவே நாட்டுக்காக உழைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு உங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க மினிஸ்டராக. அப்போ உங்களுக்கு விளங்குது எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னு. இவ்வளோ நாலேஜோடு ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் வராங்க. அவங்க சொல்கிறது ரேங்க் 1 மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி. இதுதான் இந்த முதலாவது என்னென்னு சொல்கிறது மெரிட்டோக்ரஸி. 2வது நடைமுறைவாதம். நடைமுறைவாதம்னு சொன்னால் காப்பி பண்ணுறது. இப்போ ஒரு 40 இயர்ஸுக்கு முதல் நோர்வே ஹார்பரில் பெஸ்ட் சிஸ்டமாக வச்சுருந்தவை. இப்போ சிங்கப்பூர் அதை மீறி வந்துட்டுது. அப்போ அந்த 40 இயர்ஸுக்கு முதல் ஹார்பர் சம்பந்தமாக அந்த பட்டதாரிகளில் ஹார்பர் சம்பந்தமாக இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆக்களில் ஒரு குறிப்பிட்ட குரூப்பை நோர்வே கவர்மெண்ட்டை அனுப்பி அதை பார்க்க ஒரு 6 மந்த்ஸ் ட்ரைனிங் எடுக்க சொன்னது. அப்படி எடுக்க சொல்லி அந்த 40 பேரோ சம்திங் லைக் தட் அவ்வளோ பேரையும் கொண்டு சிங்கப்பூரில் ஹார்பர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு உலகில் பெஸ்ட்டான ஹார்பர் சிஸ்டம் சிங்கப்பூர். அப்போ அது என்னென்னா காப்பி பண்ணுறது.
இப்போ காப்பி பண்ணி இப்போ எஜுகேஷனில் எந்த நாடு பெஸ்ட்டாக இருக்கோ எஜுகேஷனில் இருந்து ஒரு குறிப்பிட்ட குரூப்பை அங்கே அனுப்புறது. அப்போ அது பெர்மிஷனோட தான் திருப்பி காப்பி பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு துறையிலிருந்தும் அந்த நாட்டில் சிங்கப்பூர்ல படிக்கிற ஆர்வம் இருக்கிற ஒரு குழுவை வந்து அதுக்குள்ள தமிழாக்கள் வரலாம், மலே வரலாம், சைனீஸ் வரலாம், ஃபாரினர்ஸ் வரலாம். இது எல்லாத்துக்குமே அந்த அரசாங்கம் முழு செலவும் பொறுப்பெடுத்து அனுப்பி அதுக்குரிய இது நீங்க படிச்சுக்கிட்டு வாங்க, லேர்ன் பண்ணிட்டு வந்து நம்ம நாட்டை அபிவிருத்தி பண்றதுக்கான திரும்பி வரைக்கும் அவைக்குரிய போஸ்ட் எல்லாம் வடிவமைச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த கவர்மெண்ட் 60 வருஷமா இந்த கவர்மெண்ட் ஆளுதுன்னு சொன்னால் ஒரு எதிர்கட்சியால் அந்த கவர்மெண்ட்டை விழுத்த இல்லாமல் இருக்கிறதுக்குரிய ரீசன் எந்த விதத்திலும் எதிர்கட்சி ஒன்றை கதைக்க முடியாத அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் நடந்து கொண்டு போகுது. இப்போ கடைசியாக நடந்த எலெக்ஷன்ல எதிர்கட்சி என்னத்தை கதைக்குதுன்னு நான் பார்த்தேன். எதிர்கட்சி ஃபாரினர்ஸை குறைப்போம், இதுதான் இந்த அவன் முக்கியமான ப்ரொபகேண்டா. ஃபாரினர்ஸை நாங்கள் குறைப்போம், லோக்கல்ஸுக்கு வேலை கொடுப்போம், இதுதான். அது இம்பாசிபிள். இப்போ என்ன சொன்னால் சிங்கப்பூர் மக்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஆட்கள். இப்போ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு கீழே போக மாட்டாங்க. ஈவன் பஸ் டிரைவர்ஸ் நோ சிங்கப்பூரியன்ஸ், எல்லாம் மலேசியன்ஸும் சைனா ஃபாரினர்ஸ் தான் பஸ் டிரைவர்ஸ். அப்போ சிங்கப்பூரியன் பஸ் டிரைவர் ஒர்க்கே எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ அதுக்கு கீழே எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு க்ளீன் பண்ணுறது முதல் கொண்டு மற்ற ரெய்னேஜ் சிஸ்டம் இதுகள் எல்லாம் செய்கிறாண்டா இந்தியாவிலேருந்தும் சைனாவிலேருந்தும் இறக்கணும். அப்போ அதால் ஃபாரினர்ஸுக்கு வேலை இல்லாமல் பண்ணி சிங்கப்பூரை மெயின்டைன் பண்ணுறதுன்றது முடியாத காரியம். அப்போ அது ஒரு வாயளவில் சொல்லி கொண்டு இருக்காங்க ப்ரொபகண்டாவை தவிர ஈவன் கவர்மெண்ட் கூட சொல்லுது நாங்கள் ஃபாரினர்ஸை குறைப்போம்னு சொல்லி. ஆனால் குறைக்க முடியாது. ஃபாரினர்ஸ் அவைக்கு வேணும். குறிப்பிட்ட துறைகளில் பாண்டித்தியமான ஃபாரினர்ஸ் வேணும். அதுலேயும் குறிப்பாக இந்தியா லீட் பண்ணி நிற்குது ஐடி லைனில். எல்லா கம்பெனிலையும் எல்லா சிஸ்டத்தையும் சிஸ்டமேட்டிக்காக செய்து வைக்கிறது ஐடி. அது இந்தியன் ஒரு தனி மனிதன் வருவர், 3-4 வீடு வேண்டுவர், அப்படி அந்த மாதிரி ஒரு சலரியோடு ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கார். ஃபேமிலியே வந்துடும் அப்படி. அப்போ தகுதி அடிப்படை முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது நடைமுறைவாதம். அப்போ இவையை அனுப்பி எல்லாம் காப்பி பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த நாட்டை கேட்பினோம், நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ண போகிறோம்ல. இப்போ பார்ப்பினோம் தங்களுக்கு அதால் எஃபெக்ட் இல்லையேன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லி. இப்போ ஸ்ரீலங்கா கேட்குது சிங்கப்பூர் எஜுகேஷனை நாங்கள் ஃபாலோ பண்ணலாமான்ட்டு. அப்போ சில நேரம் சிங்கப்பூர் சொல்லலாம், இப்போ நாங்கள் நடைமுறையில் இருக்கிறத ஃபாலோ பண்ணாமல் எங்களுக்கு முதல் உள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது கடந்த 7 வருஷத்துக்கு முதல் என்ன சிலபஸை நாங்கள் வச்சுருந்தோமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதால் பாதிப்பில்லை அப்படின்னு. அப்படி ஒன்றை ஃபாலோ பண்ண இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் எங்களோட எஜுகேஷனல் சிஸ்டத்தை. இப்போ எனக்கு அது விளங்குது. இப்போ நான் அதுக்குரிய சோர்ஸ் எல்லாம் இந்த லேப்டாப்பில் இருக்குது. 7 இயர்ஸுக்கு முதல்ல சோர்ஸ் எல்லாம் இந்த லேப்டாப்பில் இருக்குது. அப்போ அதை பார்க்க வெளில ஈஸியாக இறக்கலாம், இங்கே ஈஸியாக அதை கொண்டு வரலாம். ஓகே, அது 2வது. 3வது வந்து பொறுப்புடைமை. இப்போ பொறுப்புடைமை என்று சொல்லிக்க இப்போ நீங்கள் எந்த துறையில் மினிஸ்டர் ஆனீங்களோ உங்கள்கிட்ட அந்த துறையை ஃபுல்லாக தந்துடுவாங்க. எல்லாம் அக்கௌண்ட் முதல் கொண்டு எல்லாத்தையும் தந்துடுவாங்க. காசு எவ்வளவு நீங்கள் கேட்குறீங்களோ அது உடனே எலோகேட் பண்ணப்படும். ஆனால் அவங்களோட சேலரி வந்து பெரிய ஹை சேலரியாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விதத்திலையும் அந்த காசில் கொஞ்சத்தை பிடிக்கணும்ன்றது, ஏன்னா உங்களோட பதவி போயிடும். அது பிடிபட்டு தந்தாலும் உங்களோட பதவி போயிடும். பதவி போனால் நீங்கள் 0க்கு வந்துடுங்க. அந்த ஊழல் மோசடிகள் குறைந்து தான் இருக்கு. இல்லை, அது செய்யவே முடியாது அளவுக்கு. இப்போ நீங்கள் அங்கே என்ன சிஸ்டம் கொண்டு வராங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மினிஸ்டர் வேண்டா இன்றைக்கு என்னென்ன வேலை நீங்க செய்ய போறீங்களன்றது அங்கே ஒரு சிஸ்டமே இருக்கு. அதாவது காலையில இருந்து மாலை வரை நீங்க எங்க போறீங்க, விசிட் பண்றீங்க, என்ன செய்யறீங்க என்றதெல்லாம் ஒரு அளவுக்கு அங்க அதை பின்தொடர்ந்து பார்க்கறீங்க. அந்த சிஸ்டத்தை நீங்க அறிவிக்கிறீங்க. நீங்க இன்றைய காலமே நான் என்னது செய்ய போறேன், இன்ன இடத்துக்கு போறேன், அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க எதோட தொடர்பாக இருக்கிறீங்களோ, அல்லது இப்போ நீங்க பிரைம் மினிஸ்டரோட தொடர்பாக இருக்கீங்களோ, அல்லது டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டரோட தொடர்பாக இருக்கீங்களோ, அல்லது பிரசிடென்ட்டோட தொடர்பாக இருக்கிறீங்களோ, அவைக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணி கொண்டு போவீங்க. நான் இன்றைக்கு இன்ன வேலைகள்லாம் செய்ய போறேன். அதே இலங்கையா இருந்தா ஒரு 2 மணி நேரம் பார்லிமெண்ட்ல, ஒரு 2 மணி நேரம் பார்லிமெண்ட் கேன்டீன்ல, மிச்ச நாளில் இருக்க பேலன்ஸ் நாளெல்லாம் அங்கங்க வீட்லையும் வெளியிலையும் காலத்தை ஓட்டிடுவாங்க. மற்றது விசிட்டர்ஸ் உங்களை மீட் பண்ணிடலாது, நீங்க விசிட் பண்ணிடலாது. நீங்க இப்போ சில இடங்களுக்கு விசிட் பண்ணினால இப்போ உங்களுக்குரிய சில இதுகளை தருவினம், இதுக்கு சைன் பண்ணி கிடைக்கும், சைன் பண்ணி சொல்லி கேட்பினோம் அப்படின்னு. மற்றது உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பொசிஷனில் என்னதுக்கு சைன் பண்ணுறீங்கன்றது வெளியில் தெரியாது. வெளியில் உள்ள ஆட்களுக்கு அது தெரியாது. இப்போ நான் ஒரு ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸில் ஒரு தடவை மீட் பண்ணிடலாம். அங்கே அப்படி இல்லை. ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும்,
அந்த கம்ப்யூட்டரில் போய் நான் என்னுடைய பிரச்சனையை சொல்லணும். உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு லேடி என்னோட கதைப்பா. அங்கே லேடிஸ் தான் கூட, ஒர்க்கிங்கில் லேடிஸ் தான் பவர்ஃபுல். அது வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, அது கொஞ்சம் நேரத்தால் சொல்கிறேன். அப்போ ஒரு லேடி கதைப்பா. அப்போ அவள் என்னென்ன செய்ய வேணும், என்ன செய்யணும், இன்ன டேட்டுக்கு செய்யணும், நீங்கள் இதை சப்மிட் பண்ணுங்க, இதை அப்லோட் பண்ணுங்க, அவ்வளோதான். அந்த மீட் பண்ணுறது, ஃபைல் எடுக்கிறது, அந்த ஃபைலுக்கு இதை வைக்கிறது அப்படி ஒன்றுமே இல்லை. என்ன ஃபைலில் வேணும் அதை கேட்பாங்க. இன்ன டேட்டுக்குள்ளே ஒப்படைக்கணும். ஒப்படைக்கலைன்னு சொன்னால் அது பின்னுக்கு போகும். அது எனக்கு தான் கூடாது. அப்படி தான் ஒவ்வொரு துறையிலையும் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு மினிஸ்டர் என்ன செய்கிறார், என்னத்துக்கு சைன் பண்ணுறாருன்றது வெளியாக்களுக்கு தெரியாது. அவர் அதையும் சொல்லவும் மாட்டார். அவர் தன்னுடைய பதவியை வடிவாக ஸ்மூத்தாக கொண்டு போகணும். நிறைய சலரி கொடுக்குறாங்க. கோடிக்கணக்கில் வேண்டிய சலரிகள், நிறைய சலரி ஒவ்வொருத்தருக்கும், மினிஸ்டர் முதல் கொண்டு எல்லாருக்குமே பெரிய ஒரு சலரி. அப்போ அதால் அவங்க ஏன் அதை அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பொசிஷனை நீங்கள் வடிவாக மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இப்படி வைங்களேன், இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டுக்கு பொறுப்பாக இருக்குவீங்க, உங்களுக்கு சரியான சாப்பாடை தெரியலேன்னு சொன்னால் நீங்கள் முழு மனதோடு அந்த ஃபுட்டை ஒரு தடவை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டீங்க. அப்போ முதல் உங்களை திருப்திப்படுத்தணும். திருப்திப்படுத்தி தான் அப்புறம் அங்கால ஒவ்வொருத்தருக்கும் அதை பிரித்து கொடுக்குறத உங்கள்கிட்ட தரணும். இப்போ அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. மெயினாக சலரியை நல்ல ஹையில் வச்சுக்கொண்டு அந்தந்த பொசிஷனில் கொடுக்க அவை அதை பர்ஃபெக்டாக செய்யணும். ஆனால் ரெக்கார்ட்ஸ் கன்னடத்தில் இருக்கும். ஒவ்வொன்றுக்கு முடிய ரெக்கார்ட்ஸ் ஒரு சாதாரண எம்பி வந்து இப்போ மண்டே, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குரிய எம்பி வந்து மண்டே மக்கள் வந்து சந்திக்கலாம், அவரை நேர போய் பார்க்கலாம், நேர கதைக்கலாம், நேர பிரச்சனை ஒரு நாள் இருக்கு. மண்டே அந்த ஆஃபீஸில் அவர் இல்லையென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸுக்கு சொல்லிவிடும். அது ஒரு பெர்மனன்ட் ஆஃபீஸ் இல்லை, அவர்கிட்ட ஆஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சொல்லிவிடும், இந்த இடத்துக்கு எம்பி வருவார், நீங்கள் மீட் பண்ணலாம்னு. ஒரு கம்யூனிட்டி சென்டர் மாதிரி இருக்குது. அந்த கம்யூனிட்டி சென்டரில் எம்பி இருப்பார். எம்பி தற்செயலாக இருக்கலாத ஒரு சந்தர்ப்பம் வந்தால் முன்கூட்டியே அறிவித்தல் வந்துடும், அசிஸ்டண்ட் யார் வர்றாரு, இங்கே இவருக்கு சொல்ல வேண்டிய அவலம் அவருக்கு சொன்னால் சரி. அப்போ ஒவ்வொரு எம்பிக்கும் எலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அந்தந்த ஏரியாவை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு. இது அப்போ மக்கள் எதை கேட்குறாங்களோ அந்த துறையில் அவர் அதை டெவலப் பண்ணுவார். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வயது வந்த ஆட்கள் ஒரு 80+, 75 எல்லாருக்கும் எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு ஒவ்வொரு இடம் ஒதுக்கி இருக்குது. அதுக்கு கோச்சஸ் ஒதுக்கி இருக்குது. இப்போ ஸ்லோ எக்ஸசைஸ், மியூசிக்கோடு ஆடணும், அப்போ ஆக்டிவாக இருப்பினும். பட் அதில் வந்து எல்லாரும் ஒன்று செய்கிறதுக்கு அந்த வயது வந்த ஆட்களுக்கு இருக்கிற சந்தோஷங்கள், அந்த இதுகள் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்குது. அதை விட இப்போ இந்த 10 லோக்கல்ஸுக்கு வேலை கொடுக்கணும் இல்லை, அதில் இந்த வயது வந்த ஆட்களை வேலை செய்தானே செய்யாட்டானே இன்க்ளூட் பண்ணாங்க. லோ சேலரியோட இன்க்ளூட் பண்ணினா அவங்கள அதை கவர் பண்ணிக்கொள்ளலாம். 10 ஒர்க்கர்ஸுக்கு வேலை கொடுத்தான்றதை கவர் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ அங்கே கடைசி வரைக்கும் உழைச்சி கொண்டு இருப்பாங்க. இந்த சும்மா குந்துகளில் இருந்து கதைக்கிற வாடிக்கல் அப்படி ஒன்றும் இல்லை. அதான் இப்போது அரச ரீதியாக எவ்வளவு விஷயங்களில் ஒரு மாற்றத்தை நமக்கு நீங்கள் சொல்லும்போது தெரியுமா? இப்போ இங்கே இருக்கவங்களோட ஒப்பிடும்போது இன்றைக்கி அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம ஏன் இன்னமும் இங்கே ரொம்ப மோசமான நிலையில் இருக்கோம்னா இது கூட ஒரு காரணம் தான். ஒரு கொள்கை இருக்குது, அரசியல்வாதிகள் எப்படி ஒரு அரசியல்வாதி ஆகணுங்கிறதுலேருந்து அங்கே ஒரு பாருங்க ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுவும் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களுக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, அவங்க அந்த இடத்துக்கு வரணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போ அண்மையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து அந்த F1 கார் ரேஸ், அது வந்து வேர்ல்டு வைட் அவங்க ஒவ்வொரு கண்ட்ரியில் செய்து கொண்டு வராங்க. இப்போ அதை சிங்கப்பூரில் இப்போ அண்மையில் செய்கிறதுக்கு அதுக்குரிய பெர்மிஷன் இவர் தான் கொடுக்கணும். அந்த பெர்மிஷன் கொடுத்தா அவன் பெரிய ஒரு பணக்காரன், அந்த F1 கார் ரேஸ் கம்பெனிக்காரன். அப்போ அதுக்குரிய மினிஸ்டர் வந்து ஒரு தமிழ் மினிஸ்டர் தான். இப்போ அவர் தான் அதுக்கு சைன் பண்ணணும். அந்த சைன் பண்ணதில் அவர் 2 பேருக்கு முன்னாடி ஒரு நல்ல நட்புறவு வந்துட்டுது. இப்போ அதுக்கு பிறகு இந்த ஃபாரின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் இந்த மினிஸ்டருக்கு ஸ்பான்சர் பண்ணினது அவர் தான். டிக்கெட், ஹோட்டல்ஸ், நல்ல லக்ஸரி கார், அங்கே போகிற இடத்துல லக்ஸரி கார், லக்ஸரி ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இந்த ஃபண்ட். அது இவங்க பிடிச்சிட்டாங்க. ஓகே, கிட்டத்தட்ட 400 கோடி 400 கோடி இலங்கை காசு, 400 கோடியிலும் கூட வரும், 800+ கோடி, அவ்வளோ காசை அவர் வெளிநாட்டு டிக்கெட் அதுகளில் டீல் பண்ணியிருக்காருன்றது பிடிச்சிட்டாங்க. உடனே சேக் பண்ணி ஆளை உள்ளுக்குள்ளே போட்டாச்சு. அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே அரசாங்க அமைச்சரை டாப் லெவல் அமைச்சரை உடனே உள்ளுக்குள்ளே போட்டாச்சு. அவர் சிறைவாசம் இருந்து அவருக்கு கொஞ்சம் வருத்தங்களும் மற்ற இதுக்கு முதல் நிறைய நல்ல வேலைகள் செய்திருக்கார். இப்போ அதுகளை எல்லாத்தையும் ரிவா பண்ணி
அப்போ அவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார், எனக்கு மென்டலி நான் இதுக்குள்ள இருக்கைக்கு நான் வருத்தமாக போய் கொண்டிருக்கிறேன், நீங்கள் அரெஸ்ட்லேயே வச்சுருங்க, ஹவுஸ் அரெஸ்ட்லேயே. இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறார். எல்லாம் சலரி கிளறி எல்லாம் போயிட்டுது, எல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறார். ஸோ அரசாங்கத்தில் இருக்க ஆளும் தரப்பில் இருக்கின்ற ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஊழல் டாப் லெவலில் இருந்தாலும் சரி, ஏதோ ஊழல் மோசடியில் மாட்டப்பட்டா கூட உடனே ஆக்ஷன் தான். இதுக்கு நடக்கணும். லிக்வானி இந்த டைமில் வந்து ஒரு மினிஸ்டர் லஞ்சம் பண்ணியிருக்கிறார். அப்போ ஒருக்கா வார்ன் பண்ணியிருக்கிறார். அந்த வார்னிங்கை விட்டு பிறகு அதை செய்திருக்கிறார். இப்போ லிக்வானி கூப்பிட்டு அதை நான் நேராக எங்களுக்கு தெரியாது, இது ஒரு ரெக்கார்டும் இல்லை, அங்கே சிங்கப்பூர் ஆக்கள் அதை சொன்ன அவையிட்ட மூலமாக தான் எடுத்துனான். அப்போ இவர் கூப்பிட்டு அந்த மினிஸ்டரை சொல்லியிருக்கிறார், உனக்குரிய வார்னிங் தந்தும் நீ இதண்டிட்ட, இப்போ நான் ஆக்ஷன் எடுக்க வெளிக்கிட்டால் அது பாரதூரமாக உண்ட ஜெனரேஷனையே பாதிக்கும், நீயா முடிவெடுன்ட்டு. அடுத்த நாள் சூசைட் இல்லை, அடுத்த நாள் அவரே சூசைட். அது பிறகு சொன்னாங்க, ஏன் அவரை சூசைட் பண்ணேன்டா, இப்போ அவர்கிட்ட ஃபேமிலிக்கு நியமான கவர்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் பனிஷ் பண்ணினா எல்லாமே ஸ்டாப். அவரே சூசைட் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அது அந்த அவ்வளோ சலுகைகளும் பிள்ளைகளுக்குரிய, ஒய்ஃபுக்குரிய, ரிலேட்டிவ்க்குரிய சலுகைகள் எல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ அவர் அதுகளை எல்லாத்தையும் யோசிச்சு தான் அவர் அந்த முடிவை எடுத்தாருன்னு சொல்லி சிங்கப்பூரியன் சொன்னாங்க. நான் சும்மா கேட்டு நான் என்ன நடந்ததுன்னு சொல்லி அப்படி. அப்போ பாருங்க எப்படி அவர் ஆட்சி அமைச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே. இப்போ அவரை பற்றி சொல்ல போனா ஒருக்கா அந்த ஸ்ட்ரைக் ஏர்போர்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணினா எப்படி இருக்குமென்னு யோசிச்சுங்க. அப்போ உடனே இவர் 2-3 கண்ட்ரி காய்ச்சிருக்கார், இப்படி ஸ்ட்ரைக் போகுது, எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி எல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு கூப்பிட்டாராம் எல்லா ஒர்க்கர்ஸையும். ஒரு நினைக்க பின்னேறம் ஒரு 2 மணி போல் கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு இரவு 7 மணிக்கு இடையில் நீங்கள் உங்களோட பொசிஷனில் போய் உங்களோட வேலையில் செய்வீங்களா இருந்தால் ஐ வில் கன்சிடர், உங்களோட ரிக்வெஸ்ட்டை நான் கன்சிடர் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு சொல்லி போராட போகிறீங்களேன்னு சொன்னால் 7 மணிக்கு பிறகு உங்களுக்கு வேலை இல்லை, ஃபாரினர்ஸை கொண்டு நான் இந்த ஏர்போர்ட்டை கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் தான். 7 மணிக்கு பிறகு உங்களுக்கு வேலை இல்லை, நான் கண்டினியூ பண்ணுவேன், ஃபாரினர்ஸை வச்சுக்கோன்னு சொல்லி உடனே எல்லாரும் ஒர்க்கு போயிட்டேன். சிங்கப்பூரில் எந்த ஒரு போராட்டமும் நடக்கவே இல்லை, எந்த ஒரு போராட்டத்துக்கும் இடம் இல்லைன்னா எல்லாம் பெர்ஃபெக்டாக தான் போய் கொண்டிருக்குது. திரு முத்துசாமி ஞானதாஸ் அவர்கள் எம்மோடு இணைந்து இப்போது ஒரு ஆசிரியராக இவர் சிங்கப்பூரிலே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். ஸோ அங்கே இவர் பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள் எம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்காரு. ஏன்னா இப்போ நம்ம இலங்கையில் அரசாங்கங்கள் ஆளும் தரப்பாக இருக்கலாம், அதே போல் அரசியல் ரீதியாக இருக்கின்ற எதிர்த்தரப்பாக இருக்கலாம், இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த இலங்கையை எந்த அளவு படுமோசமான நிலைமைக்கு மாற்றி இருக்கின்றது. சிங்கப்பூர்ல ஆளும் தரப்பாக இருக்கலாம், எதிர்த்தரப்பாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கவங்க அந்த நாட்டை எந்த அளவு அபிவிருத்தி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த நேர்காணலில் இந்த பேசி கொண்டிருக்கும் போது ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அடுத்து நாங்கள் பேச இருக்க விஷயம் மக்கள் கையில் ஒரு நாட்டின் அபிவிருத்தி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பேச இருக்கோம். ஆகவே இந்த பகுதி 2ல 2ஆம் பகுதியில் நாங்கள் மக்களுடைய கையில், அதாவது சிங்கப்பூர் மக்கள் அந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு சிங்கப்பூர் மக்கள் எந்த அளவு பங்கீடு, அவங்களுடைய பங்கு எவ்வளவு இருக்குது, அந்த பங்கின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பகுதி 2ல் பார்க்கலாம். ஸோ பகுதி 2ஐயும் பார்க்க தவறாதீர்கள். பகுதி 2ல் இன்னும் விரிவாக பேசலாம்.